பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும். பிரசாந்த் கிஷோர் இப்படி தனிப்பட்ட மேடையில நான் இது வரைக்கும் பேசி பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவரை பார்த்திருக்குமே தவிர அவர் ஒரு தனிப்பட்ட மேடையில போய் ஒரு கட்சிக்காக ஆதரவு கொடுத்து பேசி பார்த்ததில்லை. தளபதியினுடைய கொள்கை பிடிச்சி, தளபதியினுடைய வருகை பிடிச்சி, தளபதி தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா நல்லது செய்வாரு. இட்ஸ் அ மாடல் ஃபார் இந்தியா. இன்னைக்கு வந்து பிகே பேசினார் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு ஆள் பேசுறாரு அப்படின்னா, காசுக்காகவோ இல்ல அவருக்கு ஒரு ஃபேம்காகவோ எல்லாம் இல்ல, ஒரே ஒரு ஆள் விஜய்க்காக மட்டும் தான். ஏற்கனவே பிகே மூலியமா போனாட்டி ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க தான். இந்தாட்டி யார் கூட கூட்டணி வைங்க, நாங்க ஆட்சிக்கு தடுக்க முடியாதுன்றாங்க. அவங்களுக்கே இப்பயே பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீட்டுல அம்மா செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்குது, அவங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடு மாதிரி. உண்மையே தளபதி ரொம்ப நன்றி. ஒன்றிய செயலாளர் ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றியம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது அண்ணாவுக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் தான் நம்ம தளபதி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு தளபதியோட ஸ்பீச் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும். பிரசாந்த் கிஷோர் இப்படி தனிப்பட்ட மேடையில நான் இது வரைக்கும் பேசி பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவரை பார்த்திருக்குமே தவிர அவர் ஒரு தனிப்பட்ட மேடையில போய் ஒரு கட்சிக்காக ஆதரவு கொடுத்து பேசி பார்த்ததில்லை. ஏன்னா அவங்க ஊழல்வாதிகளா மேபி இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கிறதுனால அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு ஒரு இதெல்லாம் பேசினதில்லை. தளபதியினுடைய கொள்கை பிடிச்சி, தளபதியினுடைய வருகை பிடிச்சி, தளபதி தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். இட்ஸ் அ மாடல் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது போல இருக்கிறதுனால நமக்கு இந்த தளபதியினுடைய இந்த வருகையை அந்த மாதிரி பெரியவங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி பெரிய ஆளுங்க வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் டிவிகே ஈச் அண்ட் எவ்வரி டிவிகே தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் டிவிகே உறுப்பினர் ஒவ்வொருத்தவங்களும் 10 பேரை சேர்க்கணும், இன்னும் 10 மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பீச் வந்து பிரசாந்த் கிஷோர் கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏன்னா இளைஞர்கள், எம்ஜிஆருக்கு அப்புறம் இளைஞர்கள், அண்ணாதுரைக்கு அப்புறம் இளைஞர்கள் நம்ம கிட்ட தான். நம்ம தான் 2026 2026 கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம், ஜெயிச்சே தீர்றோம். வெற்றி எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஒன்றிய நகர செயலாளர் உடையார்பாளையம் நகர செயலாளர், ஜெயங்கொண்டம் மேற்கு ஒன்றிய செயலாளர். இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 33 கிராமத்துக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. 33 கிராமத்துக்கு கிளை அமைச்சிட்டேன். இப்போ இந்த சிஸ்டம்ல ஏத்துறது தான். எல்லாத்தையும் கிளையெல்லாம் பக்காவா அமைச்சிட்டேன். பக்காவா எல்லாம் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. போற இடம் ஃபுல்லா அவ்வளோ வரவேற்பு. நான் ஹானஸ்டா சொல்றேன். ஏன்னா நாங்க தான் இப்போ ஒன்றிய செயலாளர்கள் தான் தூண். அப்படி இருக்கிறப்ப எங்களுடைய வேலைகள் எல்லாம் ராப்பகலா தூக்கம் இல்லாம நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இப்போ மோத்த பார்த்தாலே தெரியும் எப்படி தூக்கம் எல்லாம் நாங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு ஊரையும் கிராமமா போய் வீடு வீடா போய் ஜாதி மதம் மொழி இனம்னு பார்க்காம எல்லா கேஸ்ட்ல சேர்ந்தவங்களையும் பொறுப்புல போட்டிருக்கோம். அப்படிலாம் இருந்ததெல்லாம் உடஞ்சிருச்சுங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க வேணா அங்க வந்து சர்வே எடுத்து பாருங்க. இப்போ நான் சொன்னதுல 1% பொய் இருந்தாலும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 மாசத்துல அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஒர்க் பண்ணதுனுடைய அந்த ஒரு வீரியம் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம். ஏன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்டுலேயுமே இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஜாதிங்கிற கணக்கெல்லாம் இல்லை, எல்லா ஜாதியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடஞ்சிருச்சுங்க. அந்த பர்டிகுலர் பெல்ட்டுங்கிற ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். பட் எல்லாரும் வந்துட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சில இதில் எங்களால் வர முடியல. ஒரு சில பேர் சொல்கிறாங்க எங்களால் கட்சிக்கு உள்ள வர முடியல, ஆனால் வந்தால் எங்களை ஏதாவது தப்பாக நினச்சிருவோமோன்னு பயப்படுறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிறாங்க. ப்ராமிஸாக சொல்கிறாங்க. இந்த மேடைக்காகவோ தளபதிக்காகவோ சொல்ல, காட் ப்ராமிஸாக இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். 100% எழுதி வச்சுக்கலாம். நம்ம தொகுதி மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலையும், அதாவது 234 தொகுதியிலையும் மேக்சிமம் அப் டு 60 to 70% வந்து தொகுதிகளை வந்து கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஒரு 70% தொகுதிகளை வந்து நம்ம கண்டிப்பா வின் பண்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்லாம் பார்த்துருப்போம். இது வந்து எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதுசுன்னு தான் சொல்லணும். அண்ணா வந்தப்பவும் சரி,
அதுக்கப்புறம் அந்த தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் வந்தப்பவும் சரி, ஈவன் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே விஜயகாந்த் வந்தப்பவும் சரி, ஒரு எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஐ மீன் வந்து என்னோட ஜெனரேஷன் பார்த்துருக்காது. நான்லாம் இப்போ சின்ன பையனா இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குறேன், இந்த எழுச்சின்றது வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து டிவிகே மெம்பர்லாம் இல்லை. நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். நான் இன்னைக்கு இங்கே விஜய் என்ன பேசுகிறாரு பார்க்கலாம் தான் வந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்ததில் உண்மையிலே இன்னைக்கு விஜய் பேசுனது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் தான். உண்மையிலேயே ஒரு பேசுனதை மட்டும் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 டிவிகே ஆட்சி தான் நடக்கும். பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு ஆள் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாது. இதுக்கு முன்னே வந்து பிரசாந்த் கிஷோர் நிறைய வாட்டி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காரு. 2011 மோடிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் 2021 இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து டிஎம்கேக ஒர்க் பண்ணார். ஆனால் அப்போல்லாம் ஒரு இதுவரை எந்த ஸ்டேஜ் ஏறி பேசினதான் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து பிகே பேசினார் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர்ன்ற ஒரு ஆள் பேசுறாரு அப்படின்னா காசுக்காகவோ இல்லை அவருக்கு ஒரு ஃபேம்காகவோலாம் இல்லை. ஒரே ஒரு ஆள் விஜய்க்காக மட்டும்தான். அதுதான் வந்து விஜயோட வளர்ச்சி. விஜய் வந்து இங்கே இருக்க மக்களை கவர்றது அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே வந்து விஜயோட ரசிக்கிறா மாதிரி நீ விஜய்க்காக வேலை செய்ய வந்திருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரியோ இல்லைன்னா ஆதவ அர்ஜுன் பேசின மாதிரியோ இல்லை விஜய் பேசின மாதிரியோ எல்லாமே கரெக்டாக போச்சு அப்படின்னா குறி வச்சா ஏற விழும். குறி வச்சுட்டாங்க, ஏற விழுதா இல்லைன்றது 2026 பார்ப்போம். ஃபைனலாக இங்கே போட்ட ஃபுட் ஆகட்டும், உணவு, அதுவும் வந்து விஜய் சொன்ன மாதிரி அவ்வளோ இனிப்பாக இருந்தது. நல்ல சாப்பாடு, நல்ல உணவு. 2026 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே வைப் ஃபுல்லாக வருது. வேறு டாக் இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. சொல்லவா வேணும் விஜய் அண்ணா ஸ்பீச். பொதுவாக பெண்கள் அரசியலுக்கு வர்றதே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய பெண்களை பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கையா இருக்கு டிவிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு இருக்கு. அவருடைய வார்த்தையில ஒரு இது தெரியுது, எங்களுக்கு நம்பிக்கை ஒளி எல்லாமே தெரியுது. இது வந்து மற்றவங்க வந்து சொல்றாங்க செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ணா அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு விஜய் அண்ணா. அதனால வந்து நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்ணுங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்போ என்ன மாதிரி எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அத்தனை பெண்களுக்கும் இது போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது பெண்கள் என்னும் போது நம்ம தமிழ் முஸ்லீம்னு பிரித்து பார்க்க வேணாம், எல்லாருமே பெண்கள் தான். அதாவது பெண்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே பயம்தான். அது எங்கே கிடைச்சா எங்கே போனால் சேருமோ அந்த இடத்துல எல்லா பெண்களும் ஒரேடியாக போய் சேர்ந்துருக்கோம். அதனால் இதை வந்து நாங்கள் பெருமைக்குரிய விஷயமா தான் நினைக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சதா எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வந்து ஸ்கூல் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணா சொல்வார்ல, குட்டீஸ் முரல் பார்ட்டிஸ் வரை சேஃப்டி இல்லை. அதனால வந்து டிவிகேக்காக எல்லாரும் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது மாநாடுக்கு அப்புறம் தளபதியோடைய ஸ்பீச்சு வேற லெவலில் இருந்தது. ஏற்கனவே எங்கள் தளபதி இருந்தாலே ஒரு வெற்றி தான். இப்போ பிரசாந்த் கிஷோர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓடுற குதிரை மேலே தான் அவர் பயணம் செய்வார்னு. அவரும் எங்கள் கூட வந்து இணைஞ்சு வேலை பார்த்துக்கிறாரு. கண்டிப்பாக 2026 வெற்றி நிச்சயங்க. மக்கள் பணியிலேருந்து தளபதி விஜய் ரசிகராக இருந்து தொடங்கியிருக்கேன். எந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க? அது நான் காதலுக்கு மரியாதை படம் சின்ன வயசில் பார்த்தது டெக்கில். அதுலேருந்து அண்ணனை எனக்கு பிடிக்கும். அதுலேருந்து அப்புறம் வயசு காலேஜ் போகிறப்ப சமுதாயத்தில் ஈடுபட்டு அண்ணனுடைய வழியிலே நடக்கும். கடலூர்னு சொல்றீங்க, கடலூர்லாம் ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன இதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. மக்கள் எல்லாம் உள்ளே போயிட்டு விசாரித்து எல்லாம் அண்ணனுடைய கொள்கை, அண்ணன் செய்கிற ஆட்சியோட இது என்னன்னு இப்போ பேசுகிறப்ப அண்ணனுக்கு வாக்களிக்க மக்கள் ரெடியாக இருக்காங்க. உங்க மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை அம்மாளையும் இவர் தான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா. அஞ்சலை அம்மாள் ஒரு வீர தியாகி. அவங்க சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க நிறைய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு காந்தியடிகளோட இதில் பணியாற்றி இருக்காங்க. எல்லா இயக்கத்திலையும் கலந்து கர்ப்பிணியாக இருந்து உள்ளே வச்சு அப்பையும் வந்துட்டு குழந்தை பெற்றுட்டு திருப்பியும் போயிட்டு உள்ளே வச்சுட்டு அது போல் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துனாங்க. இப்போ தான் நினைவு நாள் அவங்களுக்கு கொண்டாடினது. அது சிறப்பாக நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் கொண்டாடணும். மக்களுக்கு அங்க எப்படி இருக்கு? உங்க ஊரை சேர்ந்த ஒரு எங்க தளபதி அண்ணன் விஜய் ரசிகரே அதிக பேர் இருக்காங்க. ரெஸ்பான்ஸ் எங்களை விட லேடிஸ் அதிக ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. தலைவர் வரணும், அம்மா போல ஒரு கம்பீரமான ஆட்சியை நடத்தணும், எம்ஜிஆர் போல ஒரு கம்பீரமான ஆட்சியை கொடுக்கணும்னு விரும்புறாங்க மக்கள். அது வந்து நம்ம தளபதி அண்ணன் விஜய் அண்ணன் கொடுப்பாருன்றத முழுமனதா வரவேற்கிறாங்க. தமிழ்நாடே தளபதி கோட்டை தான். ஆனால் வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தை அரியலூர் சட்டமன்றத்தும் ஜெயன் சட்டமன்றம் ஜெயிக்க வைப்பாங்க. இது எங்களோட கொள்கைங்க. கடமைக்கு சில இடத்துலலாம் போடுவாங்க. இல்லை, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டோம். பிரிஞ்சி சாப்பிட்டோம், ஒயிட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டோம். 2வது வாட்டி பிரிஞ்சி வாங்கிக்கிறேன். சாப்பாடு ஒயிட் ரைஸும் 2வது வாட்டி வாங்கிக்கிறேன். வீட்டில் அம்மா செஞ்சு சாப்பாடுற மாதிரி இருக்குது. வீட்டில் அம்மா செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு மாரி இருக்குது. அவங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடு மாரி. உண்மையே தளபதி ரொம்ப நன்றி. எப்படி இருந்தது தலைவா இன்னைக்கு? பேச்சு நல்லா பொறுமையாக பேசினாரு. ஆனால் பேச்சில் கதல் சுதா அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பேச்சு பேசினாரு. ஏற்கனவே மாநாடு பேசினே ரொம்ப அதிகமாச்சு. இப்போ சைலண்ட்டாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் பேசினாரு.
ஆனால் அதுக்கு வந்து கதல் சத்தம் இப்பயே ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி பார்த்தீங்களா செருப்பு வச்சுறாங்க, வீட்டில் பவுன்சர் அடிச்சிட்டாங்க சொல்லிட்டு நியூஸ் போடுறாங்க. இதுக்கப்புறம் கதல் சத்தம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பிகே மூலியமாக போனாட்டி ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க தான். இந்தாட்டி யார் கூட வேணா கூட்டணி வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு தடுக்க முடியாதுன்றாங்க. அவங்களுக்கே இப்பயே பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2026ல இவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஆள் தான் மற்ற இதுவே இதாகும். ஏன்னா எங்களுக்கு தான் ஆட்சியாக வரப்போகுது. எல்லாம் கூட்டணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும். இப்போ கூட்டணிக்கு நிறைய பேர் வர்றது பேசிட்டு இருக்காங்க. தலைவரே சொல்லிட்டாரு, அடுத்தடுத்து என்னென்ன வருமோ வரும் பார்க்கலாம். இப்போ ஆதவர்ஜனும் அதான் சொல்கிறாரு, இப்போ அடுத்தடுத்து பூகமாக வரும், நம்மளுக்கு கூட்டணி வரும், நீங்கள் எல்லாம் பார்த்து தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஸ்டாலின் ஒரு அப்பா வயசுல ஒரு ட்ரெஸ் போட்டா இருந்தீங்கன்னா அதுக்கும் விளக்கம் கொடுத்தாரு இப்போ தளபதி இதுன்ட்டு எல்லாமே. ஆனால் என்ன சொல்றது, விஜயை பார்த்து தான் இப்போ அவரே போட்டுக்கிறாருன்னு சொல்றாங்க. அர்ஜுன் சாரே சொல்லிட்டாரு, என்ன உங்களோட ஃபேன் தான் போல இது முக ஸ்டாலின் தலைவர் முதலமைச்சரே வந்து உங்களோட ஃபேன் தான் இவரு அப்படின்னு சொல்றாப்பல. இதுன்ட்டு சொன்னாலும் சொல்லனாலும் தளபதி ஃபேன். குட்டி குழந்தைல என் ஒய்ஃபுக்கு 33 வயசு ஆகுது. இதுவரையில எங்கள் ஒய்ஃப் ஓட்டு போட்டதே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அவங்க ஓட்டு ஐடியா இல்லை. ஆனால் இப்போ என் தளபதி கோசமா ஓட்டு ஐடியா சொல்லிக்கிறேன். நீ முதல் ஓட்டு போனால் என் தளபதி தான் போனேன்ட்டு. நானும் 10 வருஷம் ஆகுது ஓட்டு போட்டு. எதனாலனா எனக்கு 2 கட்சிக்கும் போட்டுக்கிறேன். எனக்கு 40 வயசு ஆகுது, 2 கட்சிக்கும் போட்டுக்கிறேன் ஓட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் சரி இல்லைன்ட்டு நான் போடாது. இப்போ தளபதி கோசம் நான் அன்றைக்கே பூத்தில் சொல்லிட்டு வந்துக்கிறேன். இதாடா நான் எலெக்ஷன் ஓட்டு வந்து போனேன்னு முதலமைச்சர் ஓட்டுன்னு வரேன்னா என் தளபதி எனக்கு அரசுக்கு வராரா அன்றைக்கி தான் நான் வந்து போடுவேன்ட்டு சொல்லிட்டு வந்துக்கிறேன். இப்போ என் தளபதி வருவார், இப்போ போய் போடுவேன். இந்த 26ல் போய் தளபதிக்கு போடுவேன். என் தளபதி நல்லா பண்ணுவார்னா அடுத்தது போடுவேன், இல்லைன்னா நான் அவரு கூட போட மாட்டேன். ஏன்னா நானும் வந்து தளபதி மாதிரி தான், ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட்டு. இல்லைங்களா, இவங்க பண்ணுறது நல்லது இல்லைன்றது தான், நல்லா பண்ணலன்றது தான் தளபதி வராரு. அவரு நல்லா பண்ணாருன்னா அவருக்கு நான் அடுத்தது போடுவேன், இல்லைன்னா இதோட வந்து நான் யாருக்குமே போட மாட்டேன். அவ்வளோதான் என்னோட இது. நானும் தளபதி மாதிரி அவ்வளோ சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த இதான் நானும் இது. நான் தளபதியை பார்க்கணும் ரொம்ப அவரோட வந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நல்லா பசியிலேருந்து மக்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு நல்லா மனசை குளிர வச்சிட்டாரு. ஒரு ரொம்ப தரமாக உயர்தரமாக இருந்துச்சு. ஏன்னா இவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நாடு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அண்ணன் வந்து மாவட்ட தலைவர் வந்து எங்களை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் தலைவரை பார்க்க நான் வாய்ப்பு தரேன் வாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். எங்கள் அண்ணனை பார்த்து நான் கிட்டத்தட்ட வந்து 25 வருஷமாக அண்ணனோட ரசிகராக இருக்கேன். அவரை பார்த்த சந்தோஷத்தில் என்னைய நானே மறந்துருக்கேன். இப்போ அடுத்து நான் வந்து எங்கள் ஊரில் போய் இதோட விழிப்புணர்வுலாம் சொல்லி அங்கே உள்ள இளைஞர்களெல்லாம் வந்து என்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணி நான் கொண்டு வரணும். அவங்களாம் ரெடியாக இருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு. அடுத்த தடவை ஆட்சி அமைக்கிறது நாங்கள் எங்கள் டிவிக்கே தான் இருக்கோம். ஆனால் இது எதிர்பார்க்க முடியாத இது கூட்டம். 2வது ஆண்டு விழா அதோட தொடக்க நாள். அதனால ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஆரம்பத்திலிருந்தே தமிழக அரசியல் களத்தில் ஒரு கட்சியோட அப்டேட் வந்து ஆளுந்தரப்புகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் ஒரு பதட்டத்தையும் கொடுத்துட்ருக்கு. 26 எதை நோக்கி போகுங்கிற ஒரு அச்சத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் நேரடியாக விவாதத்தில் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் மறைமுகமாக அவங்க வீட்லேயும் மற்ற இடங்கள்லையும் பேசிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. 2வது வருஷ தொடக்க விழாவை எங்கள் தளபதி நகர மாவட்ட நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூராட்சி நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு கிராண்டாக மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு இந்த மாநாடு. சினிமாவில் நம்பர் 1 எப்படி தான் சினிமாவில் வந்து நம்பர் 1 இருந்து தொழிலையும் சரி வளர்ச்சியிலையும் சரி முதல் இடத்துலையும் சரி எப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெற்று வந்தாரோ அதே மாதிரி அரசியல் களத்திலே அவர் பண்ணுவார். அதற்கான திட்டங்களும் அதற்கான செயல்பாடுகளும் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். அவர் இன்னைக்கு நேற்று சடனாக வந்து இன்னைக்கு முதல் இது நடித்த நம்பர் 1 வந்துட்டான்னு உடனே இன்னைக்கு வரல. ஆரம்பத்துலேருந்து அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேமித்து அதற்காக தன்னை தயார்படுத்தி வலுவாக ஒரு இம்பேக்டை கொடுக்குற மாதிரியும் தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரியும் 1967லையும் 1977லையும் அண்ணாவோட அரசியலையும் எம்ஜிஆரோட அரசியலையும் என்ன ஒரு தாக்கத்தை தமிழக அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்துச்சோ அதையே 2024ல் ஆளுந்தரப்புகளுக்கு எதிராகவும் ஊழல்வாதிகளையும் மக்களுக்கு வந்து ஜாதி பேர்லையும் மதம் பேர்லையும் பிரிவினைவாதத்தையும் உண்டாக்குற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு சூழ்நிலையை மாற்றி 2026ல் மக்கள் எதிர்பார்க்குற நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கிறாரு. நம்மள இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு, அடுத்த கட்ட நகர கொண்டு போகிறாரு. அதே மாதிரி நம்ம இன்னும் அதிகமாக உழைக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாரு. நல்லா தெளிவான ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக நம்மள தெளிவாக இருக்கிறார். தெளிவாக கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காப்புல கட்சை. நான் நிறைய பார்க்குறேங்க, வீடியோலாம் நிறைய பார்க்குறேன். நிறைய நம்ம ஃபேஸ்புக்கில் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாரு. நிறைய பார்ப்போம். உங்கள் வீடியோ நிறைய விஷயம் நான் தளபதி சார்ந்து கேட்கும்போது நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.